எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சிறுதானியத்தை வச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியத்தை வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிறுதானியத்தில் புரோட்டீன், கால்சியம், அயன், ஃபைபர் கண்டென்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இதை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். பாருங்கள், இந்த 1 கப் கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். இதே அளவில் தான் எல்லா மாவும் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அந்த வெல்லம் எல்லாமே. 1 கப் கம்பு மாவு, 1 கப் கேழ்வரகு, 1 கப் வரகு மாவு, ஏலக்காய் 6, தேங்காய் ஒரு முழு தேங்காயை திருகி வச்சுக்கணும், 1/4 கிலோ வெல்லம், இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். மாவு இல்லாதவங்க முழு தானியமாக இருந்தால் கூட வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு செய்யலாம். இந்த மாவுலேயும் செய்யலாம், தானியத்துலேயும் செய்யலாம். முழு தானியமாக இருந்தால் கூட இப்போ ஒவ்வொரு மாவாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், அடி பிடிக்காமல் வறுக்கணும். எல்லா மாவும் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இதை எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கணும். மாவெல்லாம் கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கலக்கிட்டு சுடு தண்ணி 2 டம்ளர் ஊற்றணும். ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. கை பொறுக்கிற சூட்டில் ஊற்றினா போதும். ஏற்கனவே மாவும் வறுத்து தான் வச்சுருக்குறோம். ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதில் பாதி மாவு கார கொழுக்கட்டையும் பாதி இனிப்பு கொழுக்கட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். தேங்காயை போட்டு வறுத்துக்கணும். தேங்காய் திருகலை அடி பிடிக்காமல் வறுக்கணும். தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூர்ணமும் கொழுக்கட்டையும். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனமாகவும் இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. கடாயை வச்சுட்டு வெல்லத்தை போட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். விட்டு வெல்லம் கரைகிற வரைக்கும் கலக்கணும். வெல்லத்தை கரைய விடணும். வெல்லம் கரைஞ்சோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி திரும்ப போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ வடிகட்டின வெல்லம் விட்டுருக்கோம் பாருங்கள். திரும்பி இப்போ கொதிக்குது. வடிகட்டின வெல்லம் கொதித்து வரும்போது இப்போ தேங்காய் திருகலை வறுத்து வச்ச தேங்காய் திருகல், ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கலக்கணும். பிரட்டி எடுக்கணும். நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் இதை பிரட்டி எடுக்கணும். இப்போ கொழுக்கட்டை எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம்.
பூவரசி இலையை எடுத்துக்கணும். இப்போ மாவை உருண்டி நல்லா சின்ன உருண்டையாக உருட்டி இலையில வச்சு தட்டணும், மெல்லிசாக தட்டணும். இப்போ இதை பூர்ணம் எடுத்து வச்சு மூடி வைக்கணும். உள்ளுக்குள்ளே பூர்ணம் வச்சு மூடணும் இலையை. பாருங்கள், இது மாதிரி தான் இலையை மூடணும். பூர்ணத்தை வச்சு இப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரியே ஒவ்வொரு இலையாக வச்சு எடுத்து கொழுக்கட்டை தட்டு எடுத்து வைக்கணும். இப்போ வாழை இலையும் தட்டி காட்டுறேன் பாருங்கள். பூவரசி இலை கிடைக்காதவங்க வாழை இலையும் தட்டி வேக வைக்கலாம். வாழை இலையும் ரவுண்டாக தட்டணும், மெல்லியதாக ரவுண்டாக தட்டிக்கணும் பாருங்கள். அதுலேயும் இது மாதிரி தட்டி பூர்ணத்தை வச்சு மூடி அப்படியே இலையோடய மூடி வைக்க வேண்டியது தான். பாருங்கள், இது 2 இலையுமே கிடைக்கல அப்படின்றவங்க பாலித்தீன் பேப்பரில் தட்டி எண்ணெய் தடவி தட்டி மூடி பேப்பர் எடுத்துகிட்டு வைக்கலாம், வேக வைக்கலாம். பாருங்கள், இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இட்லி பானை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்த பிறகு சூடான பிறகு தான் அந்த கொழுக்கட்டையை வைக்கணும், வச்சு வேக வைக்கணும். இது மாதிரி இட்லி பானையில் வச்சு அடுக்கிக்கணும். வச்சு அடுக்கிட்டு மூடி ஒரு 10-15 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் 15 நிமிஷம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வேகும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இலையில கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. இலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இது வெந்த கொழுக்கட்டை. இதை இலையெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மீதி எடுத்து வச்சுருக்க மாவில் தேங்காய் பல் போட்டு பிசைஞ்சு உருண்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உப்பு ஏற்கனவே போட்டிருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்க, மிளகாய் 3, கடலைப்பருப்பு, தேங்காய் திருகல். இப்போ இட்லி பானையை கொதிக்க வச்சுக்கணும். அந்த தட்டில் எண்ணெய் தடவிக்கணும். தடவிட்டு இந்த உருண்டையை உருட்டி வைக்கணும். எண்ணெய் தடவிட்டு தான் உருண்டி வைக்கணும். உருண்டி வச்சு வெந்துடுச்சு. வெந்தோடனே எடுத்துட்டு தாளிக்கணும். இப்போ தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போடணும். கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போடணும். இப்போ கடலைப்பருப்பு போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் திருகலை போட்டுக்கலாம். தேங்காய் திருகலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ அந்த வேக வச்ச உருண்டைகளை எடுத்து இதில் போட்டு பிரட்ட வேண்டியது தான். இதான் காரக்கொழுக்கட்டை.
இது அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.